நான் தான் அந்த 100 நாள் கோவிந்தன். இன்னைக்கு நாள் 100. வழக்கமாக என்னோட வீடியோவில் என்ன நடக்குமோ அதே தான் இன்றைக்கும் நடந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது தான். காலைல எழுந்திரிச்சேன், சாப்பிட்டேன், ஆஃபீஸுக்கு வந்தேன், ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு மறுபடியும் மத்தியான சாப்பாடையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா கிரியேட்டின்னு மீனினைக்கான மாத்திரை, தண்ணிக்கான அளவுன்னு அனைத்தையுமே சமைச்சதுக்கப்புறமா மறுபடியும் நைட் சாப்பாடை சாப்பிட்டு தூங்கிட்டேன். நடுவில் இந்த 10K ஸ்டெப்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் வழக்கம் போல் நடந்தது. இதை மறுபடியும் வீடியோவாக பண்ணி போடணுமான்னு யோசிக்கும்போது வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு நாளில் என்னோட வாழ்க்கை ஒரு பயங்கரமாக மாறிடும்னு சொல்லிலாம் இந்த சேனலை நான் ஆரம்பித்து வீடியோ போடல. சும்மா இருக்கிறதுக்கு ஒரு 100 நாள் இருக்கிற மொபைலை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர் இதை போட்டுருந்தாங்களா, சரி நம்மளும் போடுவோம் அப்படின்ற ஒரு நப்பாசையில் ஆரம்பிச்சிட்டேன். அது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷமா நான் வீடியோ எந்த ஒரு சேனல்லையுமே போடாமையே ஒரு மாதிரி கிறுக்கு பாபுவாட்ட சுற்றிட்டு இருந்தேன். ஆரம்பித்து வீடியோவை போடையில் தான் தெரியுது, நம்ம ஒரே வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி ஒரு நாள் போஸ்ட் போட்டதை திரும்ப திரும்ப போஸ்ட் போடுற மாதிரியே ஒரு மைண்ட் செட் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு இந்த 100 நாளில் நான் உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனான்னு கேட்டால், இந்த குரூப்பில் டூப்பு மாதிரி நடுவில் வந்து மொபைல் வாங்க போகிறேன்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன். அதை வாங்கிட்டேன். அதுக்காக தான் வந்து போன மாதம் வந்து இருக்கிற ஜிம் ஃபீஸையும் தூக்கி அதில் போட்டேன். அப்புறம் சிக்கனு முட்டைக்காக வச்சுருந்த காசு எல்லாத்தையுமே போட்டு முழு மனசாக இந்த மொபைலையாவது வாங்கி வைப்போம். ஏன்னா 100 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு கண்டென்ட்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. மொபைல் இருந்தால் ஏதாவது ஒரு பேசி ஈஸியாவது போடலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டேன். அதனால தான் வந்து ஜிம்முக்கும் போக முடியாமல் போச்சு, சாப்பாடும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு அடி வாங்குச்சு. ஒரு விஷயம் தெரியாமல் பிளைண்டாக போய் மாட்டிக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு வீடியோவை போடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் தினமும் ஒன்றுமே தெரியாமல் ஒரே வீடியோவை போட்டுருந்தா அவங்களே வெறியாகி என்னடா அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நிறைய பேர் நான் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன்றதும் புரிஞ்சுது. அதனால் இனிமேல் நான் வீடியோவுக்கு கண்டென்ட்டோட வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் முறையாக. இதெல்லாம் நான் ஒரு காரணமாக சொல்ல வரல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டீங்க. நம்ம வீடியோ இன்னொருத்தருக்கு பிடிக்கல, நம்ம போடுற கண்டென்ட் இன்னொருத்தருக்கு பிடிக்கல அப்படின்றத தாண்டி நான் போடுற வீடியோவும் கண்டென்ட்டும் எனக்குமே பிடிக்கல. ஆக இது வரைக்கும் நான் பண்ண தப்பை எல்லாத்தையும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நான் மன்னிச்சிருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து பார்ப்போம், சரியா? நன்றி. என்னினிய தமிழ் மக்களே, கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம்